வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 3R சட்ட விதி ஒரு சமயத்தை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல. ஏஜி முடிவை கேள்வி எழுப்பினார் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். இந்து மதத்தை தொடர்ந்து அவமதித்து வரும் சர்ச்சைக்குரிய சமய போதகர்களான ஜம்ரி வினோத் காளிமுத்து மற்றும் ஃபிர்டவுஸ் வாங் ஆகியோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க இயலாது என்றும் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்றும் அறிவித்துள்ள சட்டத்துறை தலைவரின் முடிவு குறித்து மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இனம், சமயம் மற்றும் அரச பரிபாலனம் குறித்து வியாக்கியானம் செய்கின்ற யார் மீதும் 3R சட்ட விதி பாயும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்து மதத்தை தொடர்ந்து அவமதித்து பல்வேறு வியாக்கியானம் செய்து வரும் இந்த இரு நபர்கள் மீது 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சட்டத்துறை அலுவலகம் அறிவித்திருப்பதாக சட்ட திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் தெரிவித்துள்ளார். அப்படியென்றால் 3R என்பது ஒரு சமயத்தை மட்டும் பாதுகாப்பதற்குரிய சட்ட விதி அல்ல என்பதை தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெளிவுபடுத்தினார். மலேசியாவில் அனைத்து சமூகங்களிலும் மத நல்லிணக்கம், பொது ஒழுங்கு மற்றும் சமூக ஒற்றுமையை பாதுகாக்கவே 3R சட்டவிதி உள்ளது என்பதை தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். ஆனால் ஜம்ரி வினோத் காளிமுத்து, ஃபிர்டவுஸ் வாங் ஆகியோரின் விவகாரங்களில் குறிப்பிட்ட வழக்குகளை மட்டுமே நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பது போல் சட்டத்துறை தலைவரின் முடிவு அமைந்திருப்பதைப் போல் உள்ளது. இது சட்டத்துறை தலைவரின் நடுநிலையான கொள்கையாக இல்லை. 3R ஒரு அர்த்தம் புதிந்த சட்டவிதியாக இருக்குமானால் மதம் விவகாரத்தை எழுப்பி அதனை சர்ச்சையாக்கி வியாக்கியானம் செய்கின்ற அனைவர் மீதும் பாராபட்சமின்றி பாய வேண்டும். அந்த முடிவில் சட்டத்துறை அலுவலகம் நேர்மையாகவும் உறுதியாகவும் நியாயமாகவும் செயல்பட வேண்டும் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வாதிட்டார். தன்னிடம் மருத்துவ ஆலோசனை கேட்க வந்த மாது ஒருவரை மானபங்கம் செய்ததாக கூறப்படும் தனியார் கிளினிக் ஒன்றின் மருத்துவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பினாங்கு பயன்பாருவில் உள்ள ஒரு கிளினிக்கில் கடந்த ஜூன் 29ஆம் தேதி நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட மாது போலீசில் புகார் செய்துள்ளார். மருத்துவ சோதனை என்ற பெயரில் மேலாடையை அகற்றக் கூறி அந்த மருத்துவர் ஆபாச சேட்டை புரிந்ததாக கூறப்படுகிறது. விசாரணைக்காக அழைக்கப்பட்ட 43 வயதுடைய அந்த மருத்துவர் பின்னர் கைது செய்யப்பட்டதாக பினாங்கு பாரடயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சசாலி லீ அடம் தெரிவித்தார். கில்லான் தங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையில் ஆபத்து அவசர சிவப்பு மண்டல பகுதி வார்டில் மின்சார இணைப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து அம்மருத்துவமனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்லாங்கூர் மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குநர் ஹமத் முக்லிஸ் முக்தார் கூறுகையில், இன்று மாலை 5:13 மணிக்கு இச்சம்பவம் தொடர்பாக அவசர அழைப்பு வந்தவுடன் அண்டலாஸ் தீயணைப்பு மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக குறிப்பிட்டார். எனினும் தீயணைப்பு படையினர் வருவதற்குள் மருத்துவமனை குழுவினர் வெற்றிகரமாக அந்த தீயை கட்டுப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் இதில் யாரும் காயமடையவில்லை என்று அவர் விளக்கினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பதவி விலகக் கோரும் தூரோன் அன்வார் பேரணியில் கிட்டத்தட்ட 3 லட்சம் முதல் 5 லட்சம் பேர் வரை திரள்வார்கள் என்று பாஸ் கட்சியின் 6வது நாடாளுமன்ற உறுப்பினர் ஷஹீடான் கசீம் ஆரிடம் கூறியுள்ளார். அதேவேளையில் பாதுகாப்பு பணியில் கிட்டத்தட்ட 10,000 முதல் 15,000 பேர் வரை திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் சனிக்கிழமை நடைபெறும் இந்த பேரணி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் வேளையில் MPக்களின் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சாதனங்களை விநியோகிக்கும்படி சுகாதார அமைச்சுக்கு நாடாளுமன்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் பரிந்துரை செய்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஆஜராகக்கூடிய உறுப்பினர்கள் அவையில் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும் நிலை உள்ளது. இதனால் அவர்களின் உடல் நலம் பாதிக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தான் ஸ்ரீ ஜோஹாரி குறிப்பிட்டார். இந்நிலையில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் சிறப்பு உபகரணங்கள் மூலம் குறைக்க முடியும் என்று அவர் ஆலோசனை கூறினார்.
ஜோஹர் பாருவில் உள்ள சுல்தான் இஸ்கண்டர் கட்டடத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த பேருந்து ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த நடவடிக்கையை தொடர்ந்து ஒரு பேருந்து போக்குவரத்து நிறுவனத்திற்கு எதிராக மனிதவள அமைச்சு 2 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. அந்த பேருந்து நிறுவனம் தொழிலாளர்களுக்கு தீர்க்கப்படாத பல பிரச்சினைகளை உள்ளடக்கியுள்ளது என்று பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளதாக மனிதவள அமைச்சு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சம்பள குறைபாடுகள், சிறப்பு பணிக்கான அலவன்ஸ் தொகை, தொழிலாளர்களை திடீரென்று பணியிலிருந்து நீக்குதல் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை அந்த போக்குவரத்து நிறுவனத்தின் ஓட்டுநர்கள் எதிர்நோக்கி வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது என்று மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆள்பல இலாகாவில் புகார் செய்தால் பழிவாங்கும் செயலுக்கு ஆளாகலாம் என்று பயந்து பேருந்து ஓட்டுநர்கள் பலர் புகார் கொடுக்க பயந்த வண்ணம் இருந்துள்ளனர். இதுபோன்ற வேலை நிறுத்தம் மீண்டும் நிகழாமல் இருக்க இதுகுறித்து விசாரணை செய்வதற்கு 2 அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. மை கியோ சேவை தளம் தொடர்பில் பல்வேறு அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை கூறியுள்ள தரப்பினர் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் பணியாளர்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அதன் அமைச்சர் ngா கொமெங் கோரிக்கை விடுத்துள்ளார். மை கியோ சேவை தளம் வாயிலாக பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் உதவும் வகையில் பலதரப்பட்ட சேவைகளை வழங்கி வருகிறது. மை கியோ சேவை 100% திருப்திகரமாக உள்ளது என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதன் பலவீனத்தை நிர்வாக ரீதியில் மேம்படுத்துவதற்கு தாம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக ngா கொமெங் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினரின் மாநிலங்கள் உட்பட பல மாநிலங்களில் தாமே களம் இறங்கி அதன் சேவை தரத்தை நேரில் பார்வையிட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். லோரி பராமரிப்பு பழுது பார்த்தல் பணி என்று கூறி போலியான பணக்கோரல்களை முன்வைத்ததாக கூறப்படும் கிடா மாநிலத்தில் உள்ள ஓர் அமைப்பின் நிர்வாகியை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. அந்த நபர் 1200 ரிங்கெட்டை கோரியது தொடர்பில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அந்த நபர் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிடா மாநில SPRM தெரிவித்துள்ளது. அந்த நபர் இன்று அலுஸ்டார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு மஜிஸ்ட்ரேட் இலியானா இஸ்மாயில் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவரை வரும் ஜூலை 25ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கான அனுமதியை SPRM பெற்றுள்ளது. கடந்த ஜூலை 10ஆம் தேதி கந்திங் ஐலண்ட்ஸ் ஸ்காய் அவென்யூவில் நிகழ்ந்த கைகலப்பு தொடர்பில் ஓர் அந்நிய ஆடவர் உட்பட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். உள்ளூர் பிரஜைகளான 33 வயது கோபாலகிருஷ்ணன், 43 வயது கோ கிம்ஃபெட் மற்றும் ஒரு சீன நாட்டு பிரஜையை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக பந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைஹான் முகமது கஹர் தெரிவித்தார். இந்த கைகலப்பு தொடர்பில் இதற்கு முன்பு கடந்த ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து சில நபர்களை தாங்கள் கைது செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 28க்கும் 61க்கும் வயதுப்பட்ட வயதுடைய 8 உள்ளூர் ஆடவர்களையும் 3 வெளிநாட்டு பிரஜைகளையும் தாங்கள் கைது செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். நீச்சல் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 7 வயது சிறுவன் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தான். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் மலாக்கா கோத்தா லக்சமனா தமான் கோத்தா ஷா பண்டாரில் உள்ள ஒரு கொண்டோமினியம் வீடமைப்பு பகுதியில் உள்ள நீச்சல் குளத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் ஜோஹோ ரின்டெங் 3 தேசிய தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த அந்த மாணவன் மூச்சு திணறலுக்கு ஆளாகி கடந்த 2 தினங்களாக மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தான். எனினும் சிகிச்சை பயன் அளிக்காமல் அவன் இன்று செவ்வாய்க்கிழமை உயிரிழந்ததாக மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ எங் வி ஹி செம் தெரிவித்தார். பினாங்கில் டேங்கர் லாரியிலிருந்து டீசல் எண்ணெய் திடீரென்று கசிந்ததால் சாலையில் வழிந்தோடிய எண்ணெயை சுத்தம் செய்யும் பணி முடுக்கிவிடப்பட்ட நிலையில் சுமார் 2 மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் நிகழ்ந்தது. ஜார்ஜ்டவுன் ஜாலன் மஸ்ஜித் நுகரி சாலையில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தினால் பல சாலைகளில் வாகனங்களின் போக்குவரத்து நிலைக்குத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.